தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். உலக அளவில் புகழ்பெற்ற திட்டமாக இன்றைக்கு அது மிகப்பெரிய அளவிலான பயன் தந்து கொண்டிருக்கின்றது. சாலை விபத்துகளில் சிக்குபவர்களை உடனடியாக மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 250 அரசு மருத்துவமனைகள், 473 தனியார் மருத்துவமனைகள் என்று 723 மருத்துவமனைகளில் உடனடியாக சேர்த்த முதல் 48 மணி நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் தந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது என்கின்ற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டம். இந்த திட்டத்திற்கு பெயர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்ட அடிக்கடி விபத்துகள் நேர்கிற இடங்களை ஒட்டி இருக்கிற மருத்துவமனைகளாக தேர்ந்தெடுத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி 723 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இப்பொழுது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி விபத்து நேர்ந்தவுடன் 8 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை சென்றடைந்து அவசர மருத்துவ தொழில்நுட்பர்கள் உதவியுடன் காயமுற்றவர்களுடைய உயிரை காப்பதற்குரிய முதலுதவிகளை செய்து மருத்துவ உதவிகளை ஆம்புலன்ஸிலேயே செய்து உடனடியாக மருத்துவமனைகளில் சேர்க்கிற இந்த மகத்தான திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் இன்னொரு கூடுதல் சிறப்பு, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும் என்றில்லாமல் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்காகவும் ஆன்மீக சுற்றுலாவுக்காகவும் வருகிறவர்களும் கூட ஏதாவது ஒரு சாலையில் விபத்து நேருமானால் விபத்து நேர்ந்தவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்து முதல் 48 மணி நேரத்தில் அவர்களுக்குரிய முதலுதவிகளை செய்து அரசின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் அவருடைய உயிரை காப்பது. அந்த வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியோடு ஒரு 3 ஆண்டு காலம் இந்த திட்டம் மிக சிறப்பாக பயணித்தது. மருத்துவமனைகளிலிருந்து ஒரு கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வரப்பெற்றது. இந்த மருத்துவமனைகளில் முதல் 48 மணி நேரத்திற்கு தருகிற 1 லட்சம் ரூபாய் பெரிய அளவிலான காயங்களுக்கு போதவில்லை என்கின்ற வகையில் சொல்லப்பட்டது. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் திங்கள் 24ஆம் தேதிக்கு பிறகு அந்த 1 லட்சத்தை 2 லட்சமாக ஆக்கினார்கள். அந்த வகையில் தற்போது அது 2 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 3,99,999 என்கின்ற வகையில் ஏறத்தாழ 4 லட்சம் பயனாளிகளை சென்றடைந்த அந்த திட்டம் இன்றைக்கு 4 லட்சமாவது பயனாளி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த அவருடைய பெயர் பாரிவாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது. 33 வயதான மணிகண்டன் ஒரு 2 சக்கர வாகன விபத்தில் சிக்கி கால்கள் முறிந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்து இன்றைக்கு நலம் விசாரித்து அவருக்கான செலவை, அந்த மருத்துவ செலவை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது என்கின்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து 4,02,000, 4,03,000, 4,04,000 என்கின்ற வகையில் ஒரு 4 பயனாளிகள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 50 வயது மதிக்கத்தக்க அன்பழகன்,
புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய சரண்யா, கோலப்பஞ்சேரியைச் சேர்ந்த 34 வயதுடைய விஸ்வநாதன் ஆகியோரும் வெவ்வேறு சாலை விபத்துகளில், குறிப்பாக இருசக்கர வாகன விபத்து, ஒரு ஆட்டோ விபத்து என்று இந்த விபத்துகளில் சிக்கியவர்கள் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த 4 பேரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களிடத்தில் நலம் விசாரிக்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு சாலை விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காக்கிற இந்த மருத்துவ உதவி பெறுவதை உறுதி செய்கிற வகையில் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நடக்கிற இந்த விபத்துகளில் முதல் 48 மணி நேரத்திற்குள் காயமடைவோருக்கு 101 வகையான மருத்துவ சிகிச்சை முறைகள் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.